Hi, this is Jayanti. இன்னைக்கு உங்களுக்கு காரைக்கால் ஸ்பெஷல் கோலா மீன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கோலா மீன் வந்து இந்த மே ஜூனில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால இப்போ இந்த சீசன் டைம்லேயே இதை வாங்கி இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஃபிஷ் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க எங்கள் ஊரில். வெறும் குழம்பு மட்டும் இல்லை, ஃபிஷ் ஃப்ரையும் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் எப்படி செய்ய போகிறேன்னு நீங்கள் தான் பார்க்க தான் போகிறீங்கள. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோஸை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனே பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு மட்டும் இல்லை, ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கோலா மீன் 1 கிலோ, புளி எலுமிச்சம்பழம் அளவு, தேங்காய் 1, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் ஒரு 3, தக்காளி 2, கருவேப்பிலை, பொடிசா நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 5 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு. இந்த கோலா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியும், ஒரு வெங்காயத்தை வந்து நான் ரேண்டமாக வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நம்ம அம்மியில் தட்டுன மாதிரி அரைச்சிக்கலாம். நான் ஒரு மூடி தேங்காயில் நல்லா திக்கான ஃபஸ்ட்டு பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த செகண்ட் பால் இருக்கும்ல அந்த தண்ணியில் நான் வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி இதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம சீரகமும் இந்த வெங்காயமும் அரைச்சோம்ல அந்த இதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சீரகமும் வெங்காயமும் வந்து நீங்கள் அம்மி இருந்ததுன்னா அதில் வந்து அப்படியே இதுவாக நீங்கள் தட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நான் ஒரு 2 தக்காளியை கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சத்தை வந்து இதில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்து நம்ம கையாலேயே இதை நல்லா கரைச்சிக்கணும். இந்த தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சாச்சு. இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், நான் குழம்புத்தூள் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதில் குழம்பு வச்சோம்னா. இது கூடவே நான் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நம்ம கையால் இதையும் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்புனாலே சட்டியில் வச்சா தான் சூப்பராக இருக்கும்ல. இப்போ நம்ம சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய விட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் போட்டு இதை நல்லா வெடிக்க விட்டுடலாம். உங்ககிட்ட வடகம் இருந்துச்சுன்னா வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்து வடகத்துக்கு போடுற சாமான் தான். இதை போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா இது ப்ரௌனிஷாக வர சமயத்தில் நம்ம இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாவும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த பாதி தக்காளி அதையும் இதோட போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கிரேவி ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளிலாம் நல்லா பிளெண்ட் ஆகி இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த குழம்பு, அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கரைக்கும் போது நல்லா திக்காக தான் நீங்கள் கரைச்சி வச்சுக்கணும். குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சு. நான் ஒரு மாங்காவை வந்து இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு ஓரளவு வேகிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ மாங்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ வந்துட்டார் நம்ம ஹீரோ. இதுதான் கோலா மீன்.
காரைக்கால், இந்த தரங்கம்பாடி, நாகப்பட்டினத்துலலாம் நிறையா கிடைக்கும். அதுவும் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். மே மாதத்தில் இந்த மீன் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ நாங்கள் சென்னையில் இங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் கிடைக்குது. இங்கே கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருக்குது இங்கெல்லாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். மீன் வந்து ஒரு 3-4 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு, மீன் வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல இந்த தேங்காய் பால் நல்லா திக்காக, அதை எடுத்து இதில் ஊற்றி இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும். கொதிச்சு அதோடைய இந்த எண்ணெய் எல்லாம் மிதந்து வரும் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி அட்டகாசமாக இருக்குதா அந்த குழம்பு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். சீசன் போயிடும், இப்போ தான் இந்த மீன் கிடைக்கும் போதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், தேங்காய் எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மீனை மேரினேட் பண்ணலாம். ஃபிஷ்ஷை வந்து நான் நல்லா மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். இந்த கோலா மீன் வந்து மே ஜூனில் தான் கிடைக்கும். இந்த மீன் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து மைக்ரேட் ஆகி வர மீன். அங்கே வின்டர் சீசனில் வந்து தண்ணிலாம் ஐஸாக உறைஞ்சி போயிடுது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் அது இங்கே வரும். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் போடுறது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வறுத்து அரைத்த ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. இதுக்கு வந்து இன்னொரு இது போட போகிறோம், அது என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது இல்லையா, இது வந்து ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதை வந்து பரக்கோலான்னு சொல்லுவாங்க. இது வந்து 1.5 மீட்டர் 2 மீட்டர் அளவுக்கு ஹைட்டுக்கு பறக்கும். நாங்கள் காரைக்கால் பீச்சுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போம். இந்த சமயத்தில் இது வந்து நல்லா பறந்து வர்றது நல்லாவே பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இப்படி பறந்து வரும். இதில் வந்து ஒமேகா 3 இருக்குது, நிறையவே இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மீன். இப்போ நம்ம மீனை பொரிக்கிறதுக்கு ஒரு வாணல் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இதில் மீன் பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ மீனெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சோம்னா இன்னும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். மீனை வந்து நம்ம ரொம்ப டீப்பாலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஓரளவு ஃப்ரை ஆனதும் அதே மாதிரி திருப்பி போட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது இதில் சேர்க்குறதுக்கு. அதுக்குள்ளே போயிடாதீங்க, ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. இது பொரிச்சிட்டு என்ன பண்ண போகிறோன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீனை பொரிக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற வரைக்கும் எங்கள் வீட்டிலலாம் யாருமே காத்துட்டே இருக்க மாட்டாங்க. ஃப்ரை ஆனது எல்லாம் பொரித்து வைக்க காலி ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கடாயில் இருக்க எண்ணெயெலாம் நான் காலி பண்ணிட்டேன். இந்த கடாயிலேயே நம்ம இதை பொரித்து வச்ச மீன் எல்லாத்தையும் நம்ம அடுக்கிக்கலாம். இப்போ தான் இதோட ஃபைனல் டச்சே வரப்போகுது. என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து தேங்காவை ஒரு 1/2 மூடி தேங்காவை ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சோம்ல, அந்த குழம்புக்கு எடுத்து வச்ச மாதிரி இதுக்கும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் ஊற்றி இதை வந்து சிம்லேயே வச்சு இதை வந்து நல்லா அது வேகிற வரைக்கும் நம்ம விடணும். இப்போ இந்த தேங்காய் பால்லாம் நல்லா இந்த மீனில் உரிகிற மாதிரி நம்ம வந்து அப்பப்போ அப்படி திருப்பி விட்டுக்கணும். இந்த மீன் கிடைக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா 100-200 மீன் போல் வாங்கி இதை கருவாடு போடுவாங்க. அது மாதிரிலாமும் நாங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. நல்லா அந்த தேங்காய் பாலெல்லாம் இந்த மீன் உறிஞ்சிக்கும். அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்படியே அது விட்டுரும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது எங்கள் ஊர் கோலா மீன் குழம்பும் வறுவலும்? சூப்பராக இருந்ததா?
இந்த மீனை வந்து நாங்கள் சொல்லி வச்சு வாங்கினோம். நீங்களும் இதை மாதிரி வாங்கி இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க, நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு இன்னும் நிறைய ரெசிபி போடலான்ட்டு இருக்கேன். ஓகே, until then, bye bye, see you.